ஏமா அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்க, ஏன் சோறாக்கல? ஆக்க விட்டா தானே. என்னத்த ஆக்க விட்டா தானே? சாயங்காலம் ஒல வச்சேன். உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகனை எதுக்கு இருக்கிறேன், ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அப்ப நீங்க 2 பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆடாடாடாடா, சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். போட போய் சோத்தையாவது தின்னுட்டு வா. ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேடா. அண்ணாவா? என்னடி முறையே மாறுது? அட நீங்க வேற, அவங்க இதுல ஏன்னா நம்மதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறதில்ல, அது மாதிரி. ஓஹோ, கூப்பிடறால போயேண்டா, என்னன்னு கேளு. ஏய், நான் அங்க வரமாட்டேன், வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா. யோ, அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா. நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது. பேசாம சாப்பிடவா. தேவையில்லை, நான் பட்டி கிடக்கிறேன். அட ஏன்டா, இன்னைக்கு கிரக பிரவேசம். முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டு தான் சாப்பிடணும், மத்தியானமும் சாப்பிடல. இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டினியா இருக்கு. அதுகிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு வா போ. ஐயோ, இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா. வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் வேணா இந்த வாசல்ல உட்கார்ந்துக்கிறேன். போங்கண்ணா. வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. நீ உட்காரு. வேணாங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணும் உன்னை பிரியத்துல உட்கார சொல்ல. நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல, வேணா உட்கார்ந்து பரிமாறு. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? என்னத்த காமால மஞ்சள்? பின் என்னையா, உன் மனசு அலப்பாயுது. அதனாலதான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி எல்லாமோ தோன்றது. எனக்கு தெரியுண்டி, நீ இப்படி எல்லாம் பேசுவேன், இதனாலதான் நான் மாட்டேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க. நான் ஒண்ணும் பேசல, சாப்பிடுங்கண்ணா. யோ, எடுத்த உடனே நாட்டு புறத்த மாதிரி பேசுறியே. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு. இனிப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒன்னொன்னா வாங்கோ. எப்படி இருக்கு வடை? சுமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடைனால உங்க ஞாபகம் தான் வரும்னு. அது உங்க அம்மா சுட்ட வடை. அவங்க வடை சுடுறதுக்கும் நீ வடை சுடுறதுக்கும் a lot of difference is there. அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான். எங்க அம்மா பேர் வாங்கிட்டா. நிஜமாவா? பரவாயில்ல, இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு.